துணைவேந்தர்களுக்கு நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்குகிறார் RN ரவி என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார் திருமாவளவன். இதுல இந்த விஷயத்துல துணைவேந்தர்களுக்கு தான் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அதாவது சார், துணைவேந்தர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு அப்படிங்கறத மறுக்கவே முடியாது. ஏன்னா இப்ப ஆளுநர் அழைத்தால் போக வேண்டுமா போகக்கூடாதா, இதுல மாநில அரசு ஒரு விஷயத்துல மிஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 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 அதிகாரத்தை மெல்லியதாக தவற விட்டு இருக்கிறது மாநில அரசு. நீங்க ஜிஓ அனுப்பல, சுற்றறிக்கை அனுப்பி இருக்கணும்ல, சர்க்குலர் பாஸ் பண்ணிருக்கணும்ல உயர்கல்வி அமைச்சகத்திலிருந்து. ஆளுநர் என்பவருக்கு துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை கூட்டுகிற அதிகாரம் இல்லை அப்படின்னு நீங்க பட்டவர்த்தனமா சொல்ல வேண்டாம். ஆனா உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய முன்னனுமதி இல்லாமல் எந்த விதமான கூட்டங்களிலும் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள வேண்டியதில்லை, அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. இப்படி நாகரிக முறையில ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தா துணைவேந்தர்களுக்கு இந்த குழப்பம் வந்திருக்காது. இப்ப துணைவேந்தர்கள் ஏற்கனவே பல பல முறை ராஜ்பவனுக்கு போய் ரகசிய கூட்டங்கள்ல கலந்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அது ஊடகங்கள்ல பல நேரங்கள்ல செய்தி ஆகியிருக்கு. ஏன் கலந்துகிட்டாங்க அப்படின்னு கேட்டா, ஆளுநர் என்பவர் வேந்தர், சரி வேந்தர் கூப்பிடுறாருன்னு போனாங்க. இப்ப அந்த வேந்தரே பல்லு இல்லாத பாம்பாயிடுச்சு. அப்ப இப்ப போகணுமா வேணாவாங்கிற புரிதல் இல்லாத போது தமிழ்நாடு அரசு அதுக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் மீண்டும் அழுத்தமா பதிவு செய்யறேன். அதே நேரத்துல துணைவேந்தர்களுக்கு நெருக்கடி என்று அண்ணன் திருமாவளவன் சொன்னது உண்மையிலேயே ஏற்புடையதுதான். இப்ப துணைவேந்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பல நடைமுறைகள் முன்பு இருந்தது போலவே பின்பற்றப்படுமோ, அதன் மூலமாக நம்மளுக்கு பாதிப்பு வருமோன்னு நினைக்கிறாங்க. துணைவேந்தர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனிமே சர்ச் கமிட்டிக்குள்ளேயே தலையிட முடியாது. தேடுதல் குழு போடுறாங்கல்ல துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு, அதுக்குள்ளேயே தலையிட முடியாது. அதே மாதிரி யூஜிசில என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எதுவும் செய்ய முடியாதுன்னாரு. இப்ப யூஜிசிக்கு ஆளுநருக்கு எந்த தொடர்பும் இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு. அதனால ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே ஆளுநர் கூப்பிட்டா நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னையும் நான் சொல்றேன், இனிமே பட்டமளிப்பு விழாக்களுக்கு ஆளுநர் அழைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஆளுநர் வந்தாதான் பட்டமளிப்பு விழா நடத்தும்னு சொல்லி கடந்த காலத்துல எல்லாம் ஒரு வருடம்லாம் பட்டமளிக்காம நிறுத்தி வச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இனிமே தேவையில்லை. பட்டமளிப்பு விழாக்களுக்கு ஆளுநர் வர வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆளுநர் வந்தாதான் பட்டமளிப்பு விழா நடத்த முடியுங்கிற எந்த சரத்தும் பின்பற்றப்பட வேண்டியதில்லை. எனவே குழப்பம் அடைய தேவையில்லை. துணைவேந்தர்கள் நல்ல தெளிவா ஒரு விஷயத்துக்கு நீங்க முடிவுக்கு வாங்க. இனிமே உங்களுக்கும் வேந்தராக தொடர்கிறாரா தொடரவில்லையா என்று தெரியாமலேயே பம்மாத்து வேலை காட்டி கொண்டிருக்கிற ஆளுநருக்கும் எந்த தொடர்பும் இல்லை.